ஸோ ஸ்பிரிச்சுவலாக நான் பார்க்குறது எப்படின்னா, நம்ம சோல் வந்து இந்த ஏர்த்துக்கு ஒரு சோல் ஜேர்னிக்காக வந்திருக்கு. ஸோ சோல் ஜேர்னியில் வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருக்கணும். வி லேர்ன், க்ரோ, எவால்வ். ஓகேவா? இது ஒன் ஆஃப் த பர்பஸ் அப்படின்னு நான் பார்க்குறது. என்னோட லேர்னிங்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மெயினாக லேர்னிங் எப்போ வரும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய எமோஷ்னல் ஹீலிங் இருக்கணும். ஸோ எமோஷ்னல் ஹீலிங்னா லைக் நமக்கு அன்வான்ட் எனர்ஜிஸ், அது மேட் பி ஆங்கர், ஜெலசி, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட், டிப்ரெஷன், எதுவானாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்து லைக் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் மோர் அண்ட் மோர் ஆஃப் லவ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், நாளைக்கே அடுத்த வாரமேலாம் நடக்காது. ஸோ இந்த சோல் ஜேர்னியில் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம், க்ரோ ஆகிட்டே இருப்போம், இந்த மாதிரி எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கான்ஷியஸாக பண்ணலாம், ஒன் ஆஃப் த வேஸ். இன்னொரு வேஸ் வந்து நம்ம எனர்ஜி ஹீலிங் பண்ணலாம். எனர்ஜி ஹீலிங் எப்படின்னா, நம்ம இந்த எனர்ஜிஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ், டெக்னிக்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த டூல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கார்ட் கட்டிங். இப்போது நம்மக்கிட்ட இந்த எனர்ஜிலாம் இருக்குது, இப்படி என்கிட்ட ஜெலசி இருக்குது அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் இன்னொரு பர்சனை பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த ஜெலசி வந்து ட்ரிகர் ஆகும். கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு பர்சனை பார்த்து எனக்கு பிடிக்காத அவங்க பண்ணும் போது எனக்கு ஆங்கர் ட்ரிகர் ஆகும். ஸோ பீப்புள் வந்து நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸில் நமக்கு என்ன எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, அதை கார்ட் கட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கார்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, ஒரு டெக்னிக் மாதிரி. ஏன்னா சில பீப்புள் கிவ் அஸ் லைக் ஹாப்பி எமோஷன்ஸ், அவங்க கூட நல்ல ஹெல்தி கால்ஸ் இருக்கும். பட் சர்டன் பீப்புள் பார்க்கும் போதே நமக்கு சில எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இட் கேன் பி அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆஸ் வெல். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அந்த அவேர்னஸ் கூடிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கார்ட்ஸ் நம்மக்கிட்ட வர்றதை வந்து நம்ம அந்த கார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த கார்ட் கட்டிங் பற்றி நாங்கள் அது சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டிஎம் அனுப்புங்க. நாங்கள் ரீசெண்டாக பண்ண மாஸ்டர் கிளாஸோட வீடியோ நான் உங்களுக்கு தரேன். ஸோ யூ கேன் லேர்ன் மோர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் மாதிரி நான் கொடுக்குறேன். இட்ஸ் அ சாய்ஸ். தேங்க்யூ.